Hi friends, good morning. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்கை தான் நான் உங்களுக்கு கிளாஸா எடுக்க போறேன். இந்த டாபிக்ல இருந்து நார்செட் 6 preliminary எக்ஸாம்லயும் மெயின் எக்ஸாம்லயும் கிட்டத்தட்ட 7-8 क्वेश्चंஸ்க்கு மேல கேட்டிருந்தாங்க. சோ அதனால தான் நம்ம இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்துட்டோம். இன்னைக்கு டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்ஸிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது? வேரியஸ் மெத்தட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்? எவ்வளவு ஃப்ளோ ரேட்ல கொடுத்தோம்னா எவ்வளவு கான்சென்ட்ரேட்டட் வரும்? எவ்வளவு பெர்சன்டேஜ்ல வந்து ஆக்ஸிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா எவ்வளவு ஃப்ளோ ரேட் நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கறத அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ எக்ஸாம்க்கு நமக்கு என்ன தேவை, எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இதுல இருந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து क्वेश्चन கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஆக்ஸிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன. ஒரு பேஷண்ட் வந்து டிஸ்ட்ரிக்டா வராங்க இல்ல எமர்ஜென்சி கண்டிஷன் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சில வராங்க அப்படின்னா irrespective ஆஃப் பேஷண்டோட கண்டிஷன் நம்ம பெரும்பாலும் வந்து எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா ஏபிசி மேனேஜ் பண்ணி பண்ணுவோம். சோ அந்த ஆக்ஸிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஏர்வே மேனேஜ்மெண்ட்ல ஆக்ஸிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். சோ இந்த ஆக்ஸிஜன் அட்மினிஸ்ட்ரேஷனை நம்ம எப்படி பண்ண போறோம் சோ அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லங் பேஷண்ட், கார்டியாக் பேஷண்ட், எஸ்பெஷலி வந்து எம்ஐ பேஷண்ட், தென் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அவங்களால பிரெத் பண்ணி அவங்களோட ஆக்சிஜன் சேச்சுரேஷனை மெயின்டைன் பண்ண முடியலையோ அவங்களுக்கு நம்ம வந்து ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கிறோம். இதை தவிர சிவியர் ட்ரோமா, அதாவது பிளட் லாஸ் நிறைய இருக்கு, ஹெட் ட்ரோமா, பர்ன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கிறோம். இந்த ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து வித்தவுட் ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு ஆக்சிஜன் ஒரு 4 மினிட்ஸ் போகலனாவே பேஷண்டோட அந்த கான்சியஸ் லெவல் வந்து கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஃபெயிண்ட் ஆகி ஒரு மயக்கமாகி கீழே விழுந்தாங்க அப்படின்னா ஃபுட் எண்டை வந்து எலிவேட் பண்ணி இமிடியேட்டா வந்து நம்ம வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து பிரெயினுக்கு வந்து கொண்டு போறோம். ஏன்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் தான், அந்த பிளட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்து கேரி அவுட் பண்ணி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசிஸ், இந்த ஆர்பிசிஸ் தான் ஆக்சிஜனை எடுத்துட்டு போகுது. சோ நம்ம வந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பிளட் சப்ளை கம்மி ஆயிடும், தென் ஹைபாக்சியா, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றோம். சோ இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன ஃப்ளோ ரேட் இதுல கொடுக்கணும், எவ்வளவு கான்சென்ட்ரேஷன்ல, அதாவது ஃப்ளோ ரேட்ல கொடுத்தோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு போகும் அப்படிங்கறதான் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல வந்து பெரும்பாலும் எப்படி क्वेश्चंस கேட்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ளோ ரேட், அதாவது ஒவ்வொரு மெத்தட்லயும் எவ்வளவு ஃப்ளோ ரேட் கொடுக்கறோம், தென் கான்சென்ட்ரேஷன் இவ்வளவு ஃப்ளோ ரேட்ல கொடுத்தா கான்சென்ட்ரேஷன் வந்து எவ்வளவு போகும், தென் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் பேஸ்ட் क्वेश्चन, அதோட அந்த மெத்தட் ஆஃப் அந்த இமேஜை கொடுத்துட்டு இது வந்து என்ன மெத்தட், எவ்வளவு கான்சென்ட்ரேஷன்ல இதுல ஆக்சிஜன் கொடுக்கலாம், எவ்வளவு ஃப்ளோ ரேட்ல கொடுக்கலாம், இதுதான் பெரும்பாலும் கேட்கிற क्वेश्चन. தென் இதோட காம்ப்ளிகேஷன் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கறத கேட்பாங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம ஓரளவு இந்த வீடியோல வந்து கவர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட டைப்ஸ் பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நேசல் கேனுலா ஆர் நேசல் ப்ராங்ஸ். சோ உங்களுக்கு இந்த டியூப்ஸ் மாதிரி வரும். சோ அதான் வந்து நேசல் கேனுலா அல்லது நேசல் ப்ராங்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நேசல் கத்தீட்டர். இது வந்து ஒரு கத்தீட்டர் மாதிரி, அதாவது சக்ஷன் கத்தீட்டர் மாதிரி ஒரு கத்தீட்டர் மாதிரியே இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மெத்தட். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஃபேஸ் மாஸ்க். சோ இது எல்லாருமே நம்ம வந்து பாத்திருப்போம். இமிடியேட்டா ஒரு ஷார்ட் டைமா ஒரு பேஷண்ட்க்கு ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணனும்னா நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஷார்ட் டைம் டியூரேஷனுக்கு. இன்னும் கிரானிக்கா வைக்கிறப்ப அந்த மெத்தட் வந்து மாறும். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியல் ரீபிரீத்தர் மாஸ்க், அதாவது இந்த ரீபிரீத் பண்றதுல பார்ஷியலா வந்து ஃபங்க்ஷன் ஆறதுனால இத பார்ஷியல் ரீபிரீத்தர் மாஸ்க் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரீபிரீத்தர் மாஸ்க். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான டைப். இததான் வந்து மேக்ஸிமம் ஆக்சிஜனேஷன் நம்ம வந்து கொடுக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெஞ்சுரி மாஸ்க். சோ இந்த மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. இதுல எக்ஸாம்க்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா நேசல் கேனுலா அண்ட் நேசல் ப்ராங்ஸ்ல வந்து ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளவு ஃப்ளோ ரேட்ல, எவ்வளவு மேக்ஸிமம் ஃப்ளோ ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 to 6 லிட்டர் பெர் மினிட் வரைக்கும் நீங்க பண்ணலாம். அப்படி 2 to 6 லிட்டர் பெர் மினிட் வரைக்கும் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா O2 கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 to 44% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் போகும். அதுக்கு மேல உங்களுக்கு ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் ஆக்சிஜன் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 to 40% தான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். மீதி உள்ள ஆக்சிஜன் எல்லாமே உங்களுக்கு வேஸ்டா தான் போகும். அதாவது 2 to 6 லிட்டருக்கு மேல வச்சீங்க அப்படின்னா மத்ததெல்லாம் வேஸ்டா போயிடும். அதனால இதுக்கு மேல இதுல வைக்க கூடாது. இவ்வளவுதான் உங்களுக்கு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் போகும். சோ இதுல 1 லிட்டர் பெர் மினிட் வச்சோம்னா 24% கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு போகும். 2 லிட்டர்னா 28%, 3 லிட்டர்னா 32%, 4 லிட்டர்னா 36%,
5 லிட்டர்னா 40%, 6 லிட்டர்னா 44%. சோ ஒவ்வொரு லிட்டருக்கும் உங்களுக்கு வந்து percentage வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும், கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி போகும். எவ்ரி 1 லிட்டருக்கு வந்து 4% வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ இதுல வந்து இப்படி தான் கேட்பாங்க. லேசர் கேனுலால 3 லிட்டர் கொடுத்தா எத்தனை percentage ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேஷன் போகும், இதுதான் உங்களுக்கு क्वेश्चंस வரும். அடுத்து நேசல் கேத்தீட்ரல்ல வந்து இது பாத்தீங்கன்னா இதுல கேக்குற क्वेश्चन என்னன்னா மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் ஆக்ஸிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த மெத்தட் அப்படி கேக்குறப்ப உங்களுக்கு வந்து நேசல் கேத்தீட்டர் மெத்தட் தான் மோஸ்ட் காமன். இன்னும் வந்து இதுல அந்த நேசல் கேனுலா நேசல் ப்ராங்ஸ்ல என்ன கேட்போம்னா பேஷண்ட் வந்து அஜிடேட்டிவா ஆன்சைட்டியோட பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம பிரெஃபர் பண்றது வந்து நேசல் கேனுலா அப்படினா நேசல் ப்ராங்ஸ். சோ இதுதான் வந்து ஆன்சைட்டியை கம்மி பண்றதுக்கு நமக்கு வந்து நேசல் ப்ராங்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ இதுல நேசல் கேத்தீட்டர்ல மோஸ்ட் காமன் மெத்தட் வந்து நேசல் கேத்தீட்டர். இதுல வந்து ஃப்ளோ ரேட்டும் கான்சன்ட்ரேஷனும் வந்து பாத்தீங்கன்னா சேம் as உங்களுக்கு வந்து நேசல் கேனுலா நேசல் ப்ராங்ஸ்ல போற மாதிரி தான் உங்களுக்கு இதுலயும் வந்து ஆக்ஸிஜன் ஃப்ளோ ரேட்டும் அதே மாதிரி தான், ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேஷனும் இதே மாதிரி தான். அதாவது 1 லிட்டர் அதாவது 2 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர்ஸ் வரைக்கும் வைக்க முடியும். 24 ல இருந்து 40% வரைக்கும் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் போகும். அடுத்தது சிம்பிள் ஃபேஸ் மாஸ்க். இது வந்து நிறைய பேர் பார்த்திருப்போம். இது வந்து ஒரு ஷார்ட் டைமா உங்களுக்கு வந்து ஆக்ஸிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணனும் அப்படினா நீங்க வந்து இந்த சிம்பிள் ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 8 லிட்டர் per minute வரைக்கும் போகும். கான்சன்ட்ரேஷன் 40 to 60%. இதுக்கு மேல உங்களுக்கு ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேஷன் போகவே போகாது. உங்களுக்கு இவ்வளவுதான் ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேஷன் போகணும் அப்படினா நீங்க இத செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரியே 5 லிட்டர்ல இருந்து 8 லிட்டர் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா மத்ததெல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிடும். 5 லிட்டருக்கு 45%, 6 லிட்டருக்கு 50, then 7 லிட்டருக்கு 60, then 8 லிட்டருக்கு 65. சோ இதுதான் உங்களுக்கு வந்து ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேஷன். சோ இதையும் வந்து நீங்க வந்து 5 ஆ இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இடையில மட்டும் அந்த 6 to 7 க்கு மட்டும் 10% இன்கிரீஸ் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்ஷியல் ரீப்ரீத்தர் மாஸ்க். இதுலயே உங்களுக்கு வந்து மீனிங் இருக்கு. இது வந்து பார்ஷியலா ரீப்ரீத்தர் பண்ற மாஸ்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ரேட் 6 to 15 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்க செட் பண்ண முடியும். கான்சன்ட்ரேஷன் ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேஷன் வந்து 70 to 90% வரைக்கும் தான் உங்களுக்கு போகும். ஸ்மால் ஹோல் வந்து உங்களுக்கு அந்த மாஸ்க் ரீப்ரீத்தர் மாஸ்க்ல ஸ்மால் அந்த ஹோல் வந்து உங்களுக்கு வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி நோஸ்க்கு முன்னாடி இருக்கும். சோ அதனால தான் இது வந்து பார்ஷியல் ரீப்ரீத்தர் மாஸ்க்னு சொல்றோம். தென் வந்து பாத்தீங்கன்னா நான் ரீப்ரீத்தர் மாஸ்க். இதுல இருந்து பெரும்பாலும் நிறைய டைம் क्वेश्चंस கேட்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. ஹையஸ்ட் ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்க வந்து நான் ரீப்ரீத்தர் மாஸ்க்ல தான் கொடுக்க முடியும். அதாவது 100% ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேஷன் நீங்க நான் ரீப்ரீத்தர் மாஸ்க்ல தான் கொடுக்க முடியும். இதுல வந்து ஒரு ஃபிளாப் இருக்கும். சோ அதுல வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகாது, ஆக்ஸிஜன் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது, அது வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். சோ அதனால தான் இதுல வந்து ஃபிளாப் வந்து உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். O2 கான்சன்ட்ரேஷன் 92 to 100% இதுல வந்து கொடுக்கலாம். ஹையஸ்ட் O2 கான்சன்ட்ரேஷன் இதுல தான் நீங்க கொடுக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெஞ்சுரி மாஸ்க். இதுல இருந்து உங்களுக்கு क्वेश्चन வந்து எப்படி கேட்பானா மாஸ்கோட கலர் கொடுத்துட்டு எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் வந்து ஆக்ஸிஜன் போகும் அப்படினா பெரும்பாலும் கேட்பாங்க. இதுல வந்து ஃபிக்ஸ்டு ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேஷன் நீங்க செட் பண்ணீங்க அதுல கொடுத்தீங்க அப்படினா அவ்வளவுதான் உங்களுக்கு ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேஷன் போகும். அந்த உங்களுக்கு வந்து வெஞ்சுரி மாஸ்க்ல அவ்வளவுதான் போகும். ஃப்ளோ ரேட் வந்து உங்களுக்கு 2 to 15 லிட்டர் per minute வரைக்கும் வச்சுக்கலாம். O2 கான்சன்ட்ரேஷன் வந்து 24 to 60% வரைக்கும் உங்களுக்கு போகும். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேஷன் போகும். ப்ளூ அப்படினா 2 லிட்டர்ல செட் பண்ணீங்கன்னா 24%, ஒயிட் அப்படினா 4 லிட்டர்ல செட் பண்ணீங்கன்னா 28%, ஆக்ஸிஜன் அப்படினா ஆரஞ்சு அப்படினா 6 லிட்டர்ல செட் பண்ணீங்கன்னா 31%, yellow அப்படினா 8 லிட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 35%, ரெட்னா 10 லிட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணனும் 40%, then green அப்படினா 15 லிட்டர்ல வைக்கலாம் 60% வரைக்கும் உங்களுக்கு ஆக்ஸிஜன் வந்து கான்சன்ட்ரேஷன் போகும். சோ பெரும்பாலும் क्वेश्चंस வந்து இதல இருந்து தான் கேட்பாங்க. இத தாண்டி எதையுமே கேட்க மாட்டாங்க. அடுத்ததா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் என்னன்னா ஆக்ஸிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு 2 லிட்டர்ஸ்க்கு மேல வைக்கிறீங்க அப்படினா கண்டிப்பா ஹியூமிடிஃபைடு ஆக்ஸிஜன் தான் கொடுக்கணும். ஏன்னா ஹியூமிடிஃபைடு ஆக்ஸிஜன் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் நேசல் கேனுல் அந்த நேசல் பேசேஜ்ல உள்ள அந்த உங்களுக்கு அந்த பேசேஜ் வந்து ட்ரை ஆகாம இருக்கும். சோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஹியூமிடிஃபைடு ஏர் கொடுக்கறப்போ அது வந்து வெட்டாவே இருக்கும். உங்களுக்கு வந்து அல்சர் ஆகாம அதாவது இன்ஜுரி ஆகாம நேசல் அந்த கேனுல் அந்த பேசேஜ் வந்து இன்ஜுரி ஆகாம நீங்க வந்து பாத்துக்கலாம். அதனால தான் ஹியூமிடிஃபைடு ஏர் வந்து கொடுக்குறோம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து COPD பேஷண்ட் வந்து 2 லிட்டர்ஸ்க்கு மேல ஆக்ஸிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணவே கூடாது. ஏன்னா ஹைப்பர் கேப்னியால போறதுக்கு அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிட்டென்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஆக்ஸிஜன் டென்ட்னு ஒன்னு இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பர்ன்ஸ் பேஷண்ட்க்கு தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பர்ன்ஸ் பேஷண்ட்க்கு நம்ம எந்த மெத்தட் ஆஃப் ஆக்ஸிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா ஆக்ஸிஜன் டென்ட்டை வச்சு யூஸ் பண்றோம். அடுத்தது நியூபார்ன் பேஷண்ட்க்கு வந்து ஆக்ஸிஜன் ஹுட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு டைப் இருக்கு, அதை வச்சு யூஸ் பண்றோம். இது எல்லாத்துக்கும் நீங்க போயிட்டு நேசல் கேனுலானா எப்படி இருக்கும், நேசல் கேத்தீட்டர்னா எப்படி இருக்கும், சிம்பிள் ஃபேஸ் மாஸ்க்னா என்ன,
பார்ஷியல் ரீபிரீத்தர் மாஸ்க்னா என்ன, நான் ரீபிரீத்தர் மாஸ்க்னா என்ன, வெஞ்சுரி மாஸ்க்னா என்ன, ஆக்சிஜன் டென்ட்னா எப்படி இருக்கும், ஆக்சிஜன் ஹூட்னா எப்படி இருக்கும். இத வந்து நீங்க ஒரு இமேஜா பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இமேஜ் பேஸ்ட் क्वेश्चंस வந்துச்சுன்னா நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். அதனால சிம்பிளா நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிஜன் கூட்ட வந்து நமக்கு வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்றோம்னா நியூபார்ன் பேஷண்ட்க்கு ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இன்னொன்னு உங்களுக்கு வந்து ரெட்ரோலேட்டட் ஃபைப்ரோப்ளேசியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது வந்து நியூபார்ன் பேஷண்ட்க்கு ப்ரீமெச்சூர் பேஷண்ட்ஸ்க்கு ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு பெரும்பாலும் வர ஐ சம்பந்தமான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஐ லெவல்ல அந்த செல்ஸ் வந்து உங்களுக்கு மெச்சூர் ஆகாம இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த காம்ப்ளிகேஷன் ரெட்ரோலேட்டட் ஃபைப்ரோப்ளேசியா நியூபார்ன் ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு டியூ டு ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷனால. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏரோசல் மாஸ்க்னு ஒன்னு இருக்கு. இதுல வந்து ஹை ஹியூமிடிஃபைட் ஏர் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். தென் ஹியூமிடிஃபைட் ஏர் ஃபார் அவாய்ட் nasal dryness. இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. Then COPD பேஷண்ட்க்கு O2 வந்து 2 லிட்டர்ஸ்க்கு மேல கொடுக்கவே கூடாது. irrespective of என்ன கண்டிஷன் ஆனாலும் 2 லிட்டர்ஸ்க்கு மேல கொடுத்தீங்க அப்படின்னா ஹைப்பர் கேப்னியால பேஷண்ட்க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதுல வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறத உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இருக்க குரூப்புக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேசணும் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்துல ஜாயின் பட்டன் இருக்கு, அதை போய் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு மெயில் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you.